சொல்லுங்க சொல்லுங்க. போயா போயா தள்ளுங்க. பாடி எடுக்காதீங்க, பாடி எடுக்காதீங்க. எல்லாம் முறையாத்தான் நடக்குதா? என்ன சார், சாருக்கு சட்டம் தெரியாதோ? அதான் லா. என்னது? ஆர்டிஓவோ அவருக்கு ஈக்குவலான ஆபீசரோ சம்பவ இடத்துக்கு நேர்ல வந்து விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் தான் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போகணுங்கிறது சட்டம். அந்த சட்டத்தை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். புரியலையே. அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? சட்டத்தை பத்தி எனக்கு கத்து கொடுக்காதீங்க. 2-3 நாளா டெட் பாடி இங்கே இருந்திருக்கு. சீக்கிரமா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு சொந்தக்காரங்க கிட்ட டெட் பாடியை கொடுத்தாங்க. நீங்க முடிவெடுத்தா 10 முடிவுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். ஆர்டிஓ வந்ததுக்கு அப்புறம் பாடி எடுத்துட்டு போங்க. எங்க எல்லாருக்கும் இந்த சாவுல சந்தேகம் இருக்கு. நடந்தது ஆக்சிடென்ட்டா இல்ல கொலையான்னு இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சாகணும் சார். நீங்க வந்து வண்டியில் உட்காருங்க. வீணா புடிவாதம் பிடிக்காதீங்க. விலாவாரியா விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் பாடி எடுத்துட்டு போனா போதும். ஆமா சார், வண்டி எடுங்க சார். இப்பவே பாடியில இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. போனோம்னா நேரத்தாயா செய்யும். ஆர்டிஓ வராம பாடியை நான் எடுக்க விட மாட்டேன். நீ யாரு? வண்டி எடுங்க சார். நீ போனா விட்டுருவனா? எப்படியா பாத்துருவோம் நீங்க? நீ யாரு? இன்னைக்கு நான் முடிவு கட்டையா? என்னையா பண்ற? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். டியூட்டியை செய்ய விடாம தடுத்த ஏத்தி வண்டியில. பருத்தியூர் ராஜு அரெஸ்ட் பண்ணுங்க. பருத்தியூர் ராஜு அரெஸ்ட் பண்ணுங்க. மந்திரியோட பினாமியை கைது பண்ணுங்க. எஸ்ஐ ராஜு ஒழிக. பருத்தியூர் ராஜு அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ்ஐ ராஜு ஒழிக. கைது செய்யப்பட மாட்டோம். மந்திரியோட பினாமி காமக்கொடூர ராஜு ஒழிக. இத்தனை நாளா எனக்கு எதிராக நம்ம கிராமத்துல தான் கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப எஸ்பி ஆபீஸ்க்கு வந்து கோஷம் போடுறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல்? ஆமா, நீங்க எல்லாம் யாரியா? அந்த ஆளோட கைக்கூலி தானே. ஒரு நாள் கத்தி கூப்பாடு போட்டா அப்படி என்னதாயா கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். அந்த பொண்ணோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும். புரிஞ்சுதா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்காகவும் கோஷம் போட வந்த கூட்டம் இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் மானத்துக்கும் மரியாதைக்கும் கட்டுப்பட்டவங்க. உன்ன மாதிரி புது பணக்காரங்களோட அட்டகாசத்தையும் அராஜகத்தையும் போலீஸாலையும் சட்டத்தாலையும் தட்டி கேட்க முடியாதப்போ நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களை அடக்குவோம். பாக்குறியா? இவங்களுக்கு ஆதரவா நான் இருக்கேன். அவ நீ கிழிச்ச அதையும் பாத்துருவோம். என்ன நினைச்சிட்டு சார், கொஞ்சம் இங்க வாங்கல. என்ன விஷயம்? யார் யார் வந்திருக்காங்க? அதான் எஸ்பியும் டிஒய்எஸ்பியும் வந்திருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்காங்க? மாதிரி கைது பண்ண சொல்லி கங்காதரனும் அவங்க ஆளுங்களும் எஸ்பி ஆபீஸ்க்கு முன்னாடி தவம் இருந்தாங்கல்ல, இல்ல போராட்டம் பண்ணாங்கல்ல, அதை பத்தி தான் விசாரிக்க வந்திருக்காங்க. நான் வரட்டுமா? டீயை எடுத்துட்டு போனேன்னா கத்துவாங்க. யார் வேணா எப்படி வேணாலும் பேசட்டும். ராஜுன்னு அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் தெரியும் அவங்க பழி வாங்கதான் அப்படி செய்யறாங்கன்னு. இதை யாரும் நம்ப மாட்டாங்க. ஏமா, உன்னோட முக்கியமான ஃப்ரெண்டு தானே அந்த செத்து போன பொண்ணு. அப்போ கொலை பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா? அதுக்கு தேவையான ஏற்பாட்டை தான் நாங்க இப்போ பண்ணிருக்கோம். ஓகேவா? அதனால நீங்க வெயில்ல கிடந்து வேகாம சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேருங்க. போங்க. சின்ன பொண்ணுங்க, வெயில்ல வாடி போயிடுவீங்க. வீட்டுக்கு போங்க. வாடி போலாம்.
எஸ்பி இல்லையா? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நடக்கிறதெல்லாம் உங்க ஏற்பாடு தானே? ஒரு நிமிஷம் பார்க்கணும். இப்ப வேணா, உள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ராஜன் சார் இருக்காரா? எல்லா சாரும் இருக்காங்க. உள்ளதான் போய் பார்க்கணுங்கிற கட்டாயம் இல்ல. ஆனா மீட்டிங்ல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது முடியவே முடியாது. இப்ப முடியுமான்னு பார்த்து சொல்லுங்க. பணத்தை காமிச்சு எனக்கு டெலிகேட் பொசிஷனை கொடுத்துட்டீங்களே, சரி பரவாயில்ல, அது கொடுங்க. சாட்டி இந்த ஆளை இன்னுமா துரத்தல? அவர் இன்னும் சஸ்பென்ஷன்ல தான் இருக்காரு. வேற எந்த வேலையும் தெரியாதுங்கிறதுனால இங்க ஹெல்ப்புக்கு இருக்காரு. அபிஷியலா ஒன்றும் செய்யறது இல்ல சார். நேத்து கமிஷனர் ஆபீஸுக்கு முன்னாடி கத்தி கலட்டா பண்ணதுக்காக மட்டும் இல்ல, இது வெறும் முட்டை கடுதாசு மட்டும் இல்ல, பேர் அட்ரஸ் எல்லாம் தெளிவா எழுதி அனுப்பியிருக்காங்க. சார், இது இந்த முருகன் எழுதின லெட்டர் சார். இவன் அந்த கங்காதரனோட கையாள். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த படிங்கன்னு சொல்றேன் சார். யார் விஷயம் என்னன்னு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. வேணும்னா தேதியை பாருங்க. பருத்தியூர் ராஜா அந்த பொண்ணை கார்ல கடத்தும் போது பார்த்த சாட்சி எழுதின லெட்டர் தான் இது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை யாருமே இது வரைக்கும் பார்க்கல. இந்த எவிடன்ஸ் வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டமும் ஃபைனல் ரிப்போர்ட்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கலாம் சார். ஆக்ஷன் எடுக்க இது போதும்னு சொல்றேன்ல, அப்ப அரெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க பயப்படாம விசாரணை பண்ணுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன் சார். அவருக்கு இருக்கிற அரசியல் பலத்தை பார்த்து பயப்படுறீங்களா? அப்போ உடனே அரெஸ்ட் பண்ணுங்க சார். இப்ப திருப்தியா உங்களுக்கு? என் மகன் கையில இப்படி விளங்க மாட்டி கூட்டு போக வச்சுட்டீங்களே. என் பொண்ணையும் உங்க பொண்ணையும் நான் வித்தியாசம் பார்த்தது இல்லையே. ஆனா நீங்க என் மகனை ஜெயிலுக்கு அனுப்பி பழி வாங்கிட்டீங்களே. பாரதிய காணும்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேனே தவிர ராஜன் மேல சந்தேகம்னு நாங்க சொல்லவே இல்லை. எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு தானே. ராஜு அண்ணாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருப்பேன், எங்க அண்ணன் மேல உங்க அண்ணாவுக்கு சந்தேகம் இருக்கான்னு. சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாதுடி. நேத்திக்கு கூட அந்த தர்ணா பண்ணவங்கள பத்தி நாங்க சீரியஸா எடுத்துக்கலன்னு அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. பின்ன ஏன் எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணாரு? எங்க அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல. எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்றதுக்கு உங்க அண்ணன் எவ்வளவு லஞ்சம் வாங்கினாரு? அனாவசியமா பேசாத, எங்க அண்ணன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. பின்ன எதுக்காக எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணாரு? வெளியே விட சொல்லு, இப்பவே ரிலீஸ் பண்ணி ஆகணும். கங்காதர இல்ல, அவங்க அப்பனே வந்து சொன்னாலும் நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன். என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் எப்பவும் செய்வேன். உன் அண்ணன் அவ்வளவு யோகி அண்ணா, எதுக்கு அந்த நேரத்துல அந்த பொம்பளை வீட்டுக்கு போனா? என்னன்னு அந்த ஆளுக்கு தெரியாது சார். சார் என்னையா? கங்காதரன் சார் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இது மாலை, இது பொக்கே, இது பொக்கே.
ரெண்டும் காஸ்ட்லி. இது மாலை பொக்கைங்கிறதுலாம் புரியுது, ஆனா எதுக்குன்னு தான் புரியல. இந்த ஸ்டேட்ல 445 டிஜிபிகள் இருக்காங்க. அதை விட 2 மடங்கு ஐஜிக்கள் இருக்காங்க. அதை விட 5 மடங்கு எஸ்பிக்களும் டிஒஎஸ்பிக்களும் இருக்காங்க. அப்புறம் ஆயிரக்கணக்கான இன்ஸ்பெக்டர்களும் கான்ஸ்டபிள்களும் இருக்காங்க. இதுல இருக்கிறதுலயே திறமையானவர் நம்ம எஸ்ஐ ராஜன் சார் மட்டும்தான். டபுள் ஸ்ட்ராங். நம்ம எஸ்ஐ ராஜன் சார் சிங்கம்ல. இவரை தவிர வேற யாருக்கு பருத்தியூர் ராஜுவை தூக்கி லாக்கப்ல வைக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கு? ஏ குமுளி, நான் எப்போ உள்ளே இருந்துட மாட்டேன், வெளியே வந்து உனக்கு இருக்கு. கேட்டீங்களா சார்? உங்க எதிரிலேயே மிரட்டுறான் பாத்தீங்களா? சும்மா இருக்கணும், சும்மா நோண்டிட்டே இருந்தா. விடுதலை செய், ராஜுவை விடுதலை செய், எஸ்ஐ ராஜுவே நீதி வழங்கு, போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸோட அதிகாரம் ஒழிக, போலீஸோட அதிகாரம் ஒழிக, போலீஸோட அதிகாரம் ஒழிக, எஸ்ஐ ராஜுவே கூட்டத்துல எனக்கு நல்ல பழக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கு. பல பேரோட பேரும் அட்ரஸும் எனக்கு தெரியும். அதனாலதான் நான் மரியாதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து போயிடுவேன். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போந்து கைதியை தூக்கிட்டு போயிடலாங்கிற எண்ணத்தோட தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா அது நடக்காது.